அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, கபருடைய வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப வாழ்ந்த மனிதர்கள் உலகத்தில் சற்று சிரமப்படுவதைப் போல தோன்றினாலும் மரண நேரமான சக்கராத்துடைய நேரத்தில் ஆனந்தமாகிவிடும். இறைவனுக்காக இந்த உலகத்தில் இழப்புகளை சந்தித்தவர்கள் மரண சந்திப்பின் நேரத்தில் இறை சந்திப்பின் காரணமாக சந்தோஷமாகிவிடும். மரணித்துவிட்டவர்களுடைய உடலை கண்டு அவர்களுடைய குடும்பத்தார்கள் உறவினர்கள் அழுது கொண்டு இருக்க, மரணித்த ஆத்மாவோ தனது செயலை கண்டு இறைவனுடைய தன்னுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கும், அல்லாவிடத்தில் நம்ம இப்போ செல்ல போகிறோம், நம்மளுக்கு என்ன தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து விட்ட உடலும் அந்த ருகும் அழுது கொண்டு தான் இருக்கும். மரணித்தவனுடைய குடும்பத்தாருக்கு அந்த நாள் மட்டும்தான் துக்கம். ஆனால் மரணித்தவனுக்கோ மறுமை நாள் வரை துக்கம். உயிரை வாங்கக்கூடிய வானவர்கள் தம் வாழ்நாளெல்லாம் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், ஆனால் அவர்களுடைய வருகையை குறித்து எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் அவர்களை சந்திப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வருகையை எதிர்பார்க்காமல் மரணத்தை வெறுத்து கொண்டிருந்த மனிதனோ அதிருப்தி அடைந்த நிலையில் அவர்களை சந்தித்து நிர்பந்தமாக அழைத்து செல்லப்படுவார். மரணித்தவர் கியாமத்து நாள் வரை தங்க போகும் இடம் எப்படிப்பட்டது என்றால், மனிதர்களுடைய மண்டை ஓடுகளும் எலும்பு துண்டுகளும் கந்தல் துணிகளும் பாம்பு கரையான் போன்ற ஊர்வனங்களும் துர்நாற்றம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கும். வெளியிருந்து பார்க்கறதுக்கு எல்லா கபரும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வச்சுட்டு வந்த மாதிரி இருக்கா? ஒவ்வொரு ஜனாசாக்களும் சடலங்களும் அழுகிய நிலையில் நிறம் மாறி எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் இதை பற்றி நம்ம அதிகம் நினச்சிட்டே இருக்கணும். எந்த இடத்தை கண்டு நம்ம பயந்துட்டு இருக்கோமோ அந்த இடத்திற்கு ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக போய் தங்க தான் போகிறோம். எந்த இடத்தை பற்றி சொல்வதையும் கேட்பதையும் நம்ம பிரியப்படலையோ அந்த கபருக்கு சென்று நம்ம என்ன பண்ண போகிறோம்? நிரந்தரமாக தங்க போகிறோம். உறவினர்களும் நண்பர்களும் அடக்கம் செய்துவிட்டு திரும்பி செல்வதோடு சரி, இனி அவர்கள் நம்மை சந்திக்க போவதும் இல்லை. ஆனால் ஒரு நாள் அவர்களும் வருவார்கள் மையத்தாக. அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் சந்திக்கணும், சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்காக அல்லாவுக்கு அனுதினமும் அஞ்சி வாழ்வோமாக. அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.